ரஜினி அண்ட் கமல் வந்து எப்போ சேர்ந்து வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு 47 வருஷம் தமிழ் சினிமாவின் பெரிய கனவு. இதுல ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இதுலயே டிசப்பாயிண்ட் ஆகிறதும் இருக்காங்க. ஏன் வந்து ரஜினி பேரை ஃபர்ஸ்ட் போடல, கமல் பேரை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க? தலைவருக்காக தான் வந்திருக்கு. எங்களால் சகிச்சிக்க முடியாது என்னன்னா கதாநாயகன் சொல்லிட்டு கமலஹாசனை போட்டிருக்கிறாங்க. தலைவரை தான் ஃபர்ஸ்ட் போடணும். எங்களால் ஏற்றுக்க முடியல, எந்த ஒரு ரஜினி ரசிகனும் ஏற்றுக்க முடியல. ரெண்டு பேரோட அந்த இன்ட்ரோ நடந்த அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவங்க ரெண்டு பேரோட லுக்ஸை பார்த்தது மாசுன்றதை தாண்டி கிளாஸ் பயங்கரமா இருக்கு. அந்த ப்ரோமோ வந்து நெல்சன் வைப்ல இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஈஸியா வந்து ரெண்டு லெஜெண்ட்ஸை வச்சு ஒரு படம் பண்றோம், என்னோட ஃபார்மேட்குள்ள அவங்கள நான் உள்ள எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நினைச்சது வந்து நல்லா இருக்கு. இப்போ அப்பேற்பட்ட ஒரு நெல்சன் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ல அவர் முக்கியமான இடத்துல இருக்கு. ஆமா, ஏன்னா ரெண்டு லெஜெண்ட். நம்ம லோகேஷ்மே வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாரு, ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து பண்ற ஒரு படம் இருக்குல்ல, அது எப்பேற்பட்ட ஒரு வரம். அது நெல்சனுக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. அன்று கே பாலச்சந்தர், இன்று நெல்சன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ராஜீவ் மேனன் வந்து கேமராவா அது ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரே ஒரு எழுத்து போதும். ஓகே, படம் எந்த மாதிரி வரப்போகுது. அவருமே ஒரு டெக்னிக்கல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சினிமாட்டோகிராஃபர். பெண்கள் உண்மையிலேயே அவங்க பெண்களா இல்ல? நானும் வந்து ஏஐன்னு தான் நினைச்சேன். நீ பார்த்த அந்த அதுவே ஏஐ தான்யா. ஆமா, அஜித் விஜய் வச்சு வந்துச்சு, மோகன்லால் மம்முட்டியை வச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் எஸ்டிஆர் தனுஷ் எல்லாமே ஆப்டா சூட் ஆச்சு. ஸோ யார் ஹீரோவா இருப்பா இதுல அப்படிங்கிறதே இருக்கு. அந்த கார் நம்பர் நோட்டீஸ் பண்ணியா? 777 என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே ஹீரோவா போட்டு ஆப்போசிட்ல வில்லனா வெயிட்டா போடணும்ல, அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா யோசிச்சு பாரு. ரஜினி சார் வந்து பயங்கரமான ஒரு வில்லன் இருக்கும், வில்லனிசம். இந்த பக்கம் ஹீரோயிசம் அப்படி இருக்கும். நெல்சன் இது வரைக்கும் எடுத்த படங்களோட ப்ரெஷரை விட இந்த படத்துல டபுள் மடங்கு ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவாரு. பிகாஸ் நான் அந்த 1000 கோடின்ற அந்த டிபெண்ட் வந்து இவங்க ரெண்டு பேர் மேலே தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேர்னால மட்டும் தான் பாசிபிளே. அதாவது ரஜினி அண்ட் கமல் வந்து எப்போ சேர்ந்து வரப்போறாங்க அப்படிங்கிற ஒன்று வந்து இருந்துகிட்டே இருந்தது. 47 வருஷம் தமிழ் சினிமாவின் பெரிய கனவு. ஆமாம், நான் அந்த அளவுக்கு போல இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆச்சுல. அப்போத்துலேருந்து இது என்னவா இருக்கும், யார் பண்ண போகிறா, லோகேஷ் பண்ண போகிறாருன்ற மாதிரி தகவல் வந்தது. அப்புறம் அவரே இல்லைன்னிட்டாரு. அப்புறம் யார் பண்ணுறா, நிறைய பேர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் பேர் ஃபைனலி வந்து நெல்சன் தான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்பாடா நெல்சன் பண்ணுறாரா அப்படின்னு. ஏன்னா நெல்சனோட வைப்பில் வந்து ரெண்டு பேருமே நல்லா மேட்ச் ஆவாங்க. ப்ரோமோ ஆப்வியஸாக பார்த்துருப்போம். 2 நாள் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி. அந்த ப்ரோமோவில் எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்? இல்லை, நான் ஒரு 20 வாட்டி பார்த்துருப்பேன். அது 10 வாட்டிக்கு மேலே தாண்டிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஒரு 2-3 வாட்டி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த வியப்பிலே பார்த்துட்டோம், என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த கூலி விக்ரம்லலாம் பண்ணியிருந்தாங்களே ஒரு கதையோட ஒரு போர்ஷன் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நெல்சன் போதே அவரோட ஃபார்மேட் ஒன்று இருக்கும்ல, நெல்சனே வந்துடுறது, அனிருத்தை கூட்டிட்டு வந்துடுது. அந்த மாதிரி வந்து அது ஸ்டார்ட் ஆகும்போது ஓகே ஃபைன் சூப்பர் தான் அப்படின்னு. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்க ரெண்டு பேரோட அந்த இன்ட்ரோ நடந்த அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவங்க ரெண்டு பேரோட லுக்ஸை பார்த்தது வந்து அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாக இருந்துச்சு. ஆமாம், மாசுன்றதை தாண்டி கிளாஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த விஷயம் ஒரு மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, இவர் யூஸ் பண்ணதை இவர் யூஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தவிர்க்கிறாங்க அப்படின்னு. அது அவங்களோட ஐடியாலஜி தானே. ரஜினி கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, அவர் தொட்டதை நான் தொட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களோட அந்த டிசிஷனை வந்து அதிலே வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக வந்து வந்தது வந்து. அண்ட் உண்மையாக அந்த ஃபஸ்ட்டு அவங்கள ரிவீல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute இருக்குமா. ஆமாம், நெல்சன் அப்படி ஹோல்ட் பண்ணியிருப்பார் அந்த ப்ரோமோவில். வேற எதை பற்றியும் யோசிக்கல, எப்போ வருவாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நெல்சனே ஹோல்ட் பண்ணிட்டார் அந்த ஃபன். அவரோட அந்த காமெடியில் அந்த ப்ரோமோ வந்து நெல்சன் வைப்ல இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஈஸியாக வந்து ரெண்டு லெஜெண்ட்ஸை வச்சு ஒரு படம் பண்ணுறோம், தேவையாச்சே இது வேணுமே அது வேணுமே அப்படிலாம் யோசிக்காம என்னோட ஃபார்மேட்குள்ள அவங்கள நான் உள்ள எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நினைச்சது வந்து நல்லா இருந்துச்சு. நெல்சனோட ஃபர்ஸ்ட் படம் ட்ராப் ஆச்சு, அந்த நியூஸ் எல்லாத்தையும் ஆச்சு. அந்த படம் என்னமோ ஒரு 2-3 ஷெட்யூல் தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வேட்டை மன்னன். ஆமாம். ஸோ அப்போ இருந்த நெல்சனுக்கும் இப்போ இருக்கிற நெல்சனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஆனால் இது நீ இந்த வேட்டை மன்னன் பற்றி பேசும்போது ஒரு விஷயம், வேட்டை மன்னன் டைமில் அந்த டைம் இருக்குல்ல 2011-12 டைமில் தான் அது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குட்டி டீசர் ஒன்று விட்டுருப்பாங்க வேட்டை மன்னனுக்கு. சிம்பு வந்து நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு டார்க் தீமில் வந்து நடந்து வந்து ஒரு மொட்டையனை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு டைட்டில் வர மாதிரி இருக்கும். அப்போ என்ன யூடியூப் கலாச்சாரம்லாம் இருந்துச்சா என்ன? அப்போ நான் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லர். டீசர்ன்ற கலாச்சாரமே டீசரே இல்லை, அது டீசர் கூட இல்லை. அது ரொம்ப குட்டி கிளிம்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு 10-15 செகண்ட் 20 செகண்ட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது
அந்த டைம்ல பார்க்கும்போது என்ன இது புதுசா இருக்கு, சிம்புக்கு இப்படி ஒரு படமா அப்படி, அதுல வந்து நெல்சன் அப்படின்னு போட்டு வரும்போது அப்போவே அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டரா தான் இருந்திருக்காப்டி. ஆனா அந்த படம் நடக்காம போயிருந்திருக்கு. அந்த படத்துல தான் அருண்ராஜா காமராஜ், சிவகார்த்திகேயன்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கோலமாவு கோகிலா, அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோ டைரக்ட் பண்ணாரு, அதுக்கப்புறமா வந்து டாக்டர் பீஸ்ட்ன்ற ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஆனால் கலெக்ஷன் வைஸ்ல வந்து பட்டையை கிளப்பி பீஸ்ட். ஆமா, அப்படி இருந்த நெல்சன் ஜெயிலர்னு ஒன்று எடுத்தாரு. ஆனால் ஜெயிலர் படம் போதே வந்து நிறைய பேர் சொன்னாங்க நெல்சன் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினிகிட்டே சொன்ன மாதிரி இல்லை நம்பிக்கை இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியே வந்து எடுத்து தைரியமாக பண்ணி கிட்டத்தட்ட 650 கோடி கிட்ட வசூல் கொடுத்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. இப்போ அவரே கூப்பிட்டு ஜெயிலர் 2 வாங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியே கூப்பிட்ட மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்தது. இப்போ அப்பேற்பட்ட ஒரு நெல்சன் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ல அவர் முக்கியமான இடத்துல இருக்காரு. ஆமா, ஏன்னா 2 லெஜெண்ட். இப்போ இவங்களை தனின்னு எடுத்த, இப்போ நம்ம லோகேஷ்மே வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாரு, ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து இவங்க 2 பேரும் சேர்த்து பண்ற ஒரு படம் இருக்குல்ல, அது எப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது, எப்பேற்பட்ட ஒரு வரம் அது. அது வந்து நெல்சனுக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு கம்பேரிசன் போயிட்டு இருக்கு. அந்த கம்பேரிசன் ஆர்கானிக்கான்னு தெரியல. அன்று கே பாலச்சந்தர், இன்று நெல்சன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் ஹாப்பியாக இருக்கிற இந்த ஒரு சைடு இருக்குல்ல, இதோட ஒரு இதை நம்ம கவனிக்க வேணாம் தான். பட் இதில் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இதுலேயே டிசப்பாயிண்ட் ஆகிறதும் இருக்காங்க. நாம பார்த்தோம்ல எந்த மாதிரினா, ஏன் வந்து ரஜினி பேரை ஃபர்ஸ்ட் போடலை, கமல் பேரை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சில ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதே கமலோட ஃபேஸ் தான் ரிவீல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வந்து கமலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பப்ளிக் பைட்டில் நான் பார்த்தேன். அந்த மாதிரி வந்து அதை மாற்றி, இல்லை அதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க, ரஜினியை வந்து ஃபர்ஸ்ட் பெயர் போடுங்க, அவர் தான். இன்னொன்று அவர் வேற கமல் வேற கேட்பார் யார் ஹீரோ அப்படின்னு கேட்பார். அதில் அவங்க ரஜினி தான் ஹீரோ, ஏன் இது என்ன இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. இப்போது இந்த சில விஷயங்கள்னால தான் வந்து டாப் ஹீரோஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுல வந்து ஒரு சின்ன சிக்கலை பார்த்தாங்க. ஏன்னா நம்ம சேர்ந்து பண்ணும்போது இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு கிளாஸ்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம்னால தான் அவங்களாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க. பட் தமிழ் சினிமாவோட டாப் 2 பேர் வந்து இந்த இனிஷியேஷன் எடுக்கும் போது நம்ம எல்லாரும் அதுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ணி தான் பார்க்கணும். அதில் வந்து இவரு பார்க்கலாம் இவரா அவரா அப்படி இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்றது தான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வர ஃப்ரேம்ஸ்ன்றதை தாண்டி இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் வந்து கேஸ்ட் பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இப்போவே தாண்டி எனக்கு வந்து ரொம்ப பிரில்லியண்டாக பட்டது வந்து டெக்னீஷியன் ராஜீவ் மேனன் வந்து கேமராவா. அது ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரே ஒரு எழுத்து போதும். ஓகே படம் எந்த மாதிரி வரப்போகுது, கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட பல்ஸும் அவர் தெரிஞ்சிருக்கும், அப்போ விண்டேஜோட பல்ஸும் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு காட்டினா ரசிப்பாங்க, ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ராஜீவ் மேனன் வந்து அவர் ஒரு மாதிரி அவருமே ஒரு டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான். ஈவன் அவர் டைரக்டரும் கூட. அவர் நிறைய ஹிட் படங்கள், ஒரு 3 ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. அவர் வந்து இதுல ஏன் எனக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து சினிமாட்டோகிராஃபர், இப்ப நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சினிமாட்டோகிராஃபரா எப்படி கரெக்டா இதுக்கு போட்டாங்க, என்ன ரீசனா இருக்கும், மேபி படம் பார்க்கும்போது அது தெரியுமோ என்னவோ தெரியல. ஏன்னா ஒரு மேபி ஒரு விண்டேஜ் லுக் இருக்கலாம் படத்துக்குள்ள, அது மேபி அது ராஜீவ் மேனனுக்கு இன்னும் நல்லா ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிறதுனால அவங்க போனாங்களா என்னன்னு தெரியல. அது ஒரு செம்ம பிரில்லியண்டான ஒரு பிளானா. ஏன்னா இப்போ இவங்க 2 பேர் லெஜெண்ட் அப்படின்ற போது கேமராமேன்லயும் ஒரு லெஜெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு லெஜெண்டான ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெக்னீஷியனா அப்படி போட்டாங்களா அப்படின்னு. மேபி ஒரு 80s 90s ஜானர்ல வரப்போற படம்னால கூட அவரை போட்டுருக்கலாம். ஆமா, லுக்கே வந்து அந்த மாதிரி தானே, ஒரு விண்டேஜ் அந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு. அது இன்னொன்று அதுல வர அந்த பெண்கள் உண்மையிலேயே அவங்க பெண்களா இல்லை? நானும் வந்து தான் நினைச்சேன். ஆனா வந்து சோஷியல் மீடியால எக்ஸ்ல வந்து பார்க்கும்போது அவங்க உண்மையதான் பார்த்த அந்த அதுவே ஏஐ தான்யா. இந்த நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல வர மாதிரி ஏஐ இமேஜஸ்லாம் ஜெனரேட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நானும் பார்த்தேன். இதே தான் ஜெயிலர் 2ஓட ப்ரோமோக்கும் சொன்னாங்க, அது ரஜினியே கிடையாது ஏஐல பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சும்மா கிரீன் ஸ்கிரீனை போட்டு அந்த ஒரு ஷாட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. பட் அதுக்கு ஒரு பிடிஎஸ் விட்டாங்க, எல்லாம் வாய மூடிட்டு. மேபி இது தெரியல. அந்த இப்போ இதுல இவங்க 2 பேர் ஒரிஜினல் தான். அந்த பின்னாடி இருக்கிற அந்த பெண்கள் வந்து
அவங்க ஏஐன்னு சொல்லி ஒரு ட்வீட் நான் பார்த்தேன். ஏன் அவங்கள உண்மையில கூப்பிட்டு பண்ண முடியாதா என்ன? அந்த அளவுக்கு பெரிய ஒரு அதெல்லாம் இல்லை, அது வர சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து ஏஐ ஜென்ரேட்டட். ஏஐ ஜென்ரேட்டட்ன்றதுல வந்து தப்பு எதுவும் கிடையாது. பாருங்க இது ஏஐ எவ்வளோ அழகா நம்ம சினிமாவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத தான் நம்ம. ஸோ ஏன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆமாமா, அஜித் விஜய் வச்சு வந்துச்சு, மோகன்லால் மம்முட்டி வச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் எஸ்டிஆர் தனுஷ் எல்லாமே ஆப்டா சூட் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த காம்போன்னு பார்த்தா தளபதி. இந்த 2 காம்போ ஆக்சுவலா அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த ஒரு ஏஐ வீடியோ. ஆமா, ரொம்ப பெர்ஃபெக்டா சிங்க் ஆச்சு. ஏன்னா கமல் சார் ஒரு இடத்துல அஜித் சாரை வச்சுட்டாங்க, ரஜினி சார் ஒரு இடத்துல வந்து தளபதியை வச்சுட்டாங்க. ஸோ அது அப்படியே அவுட்புட்டா பார்க்கும்போது என்ன இது, இப்போ நமக்கு தெரியும் இது வந்து இதுதான் இது ஏஐன்ட்டு. ஒரு நார்மல் ஆடியன்ஸ் வந்து சும்மா அவன் இன்ஸ்டாகிராம் பார்க்குறான் இல்லை ஏதோ ஒரு சோசியல் மீடியா பார்க்குறான், அவன் நம்பிடுவான். ஓ என்ன இப்போ இதை இப்படி நினைச்சிருப்பாங்களா எவ்வளோ பேர், என்ன கமல் ரஜினியே இப்படி தானே ஏஐ தானே. ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்னப்பா அது உண்மையிலேவா, நான் கூட ஏதோ ஏஐ நினச்சேன்ப்பா, எதை நம்புறதுனே தெரியலப்பா அப்படின்னு. இல்லை உண்மைதான், அது அஃபிஷியலாகவே அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை சுற்றி வந்து அந்த ஏஐ வீடியோஸ்லாம் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அது பார்க்க இதெல்லாம் நடந்தால் செம்மையாக இருக்குமே. உண்மையிலே அஜித் சாரும் விஜய் சாரும் 2 பேரும் உண்மையிலே சேர்ந்து நடந்து வர மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்தது. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் இதோட பூம் ஆகிறதுக்கு காரணமே அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஆஜா ஆஜா அந்த சாங் வந்து ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஆனால் எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு கேட்குற அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பார்த்து எக்ஸைட்மெண்ட் தான். பாட்டாக இருக்கட்டும், செம்மையாக இருக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த ப்ரோமோ ரிப்பீட் வேல்யூ ப்ரோமோ, அது நிறைய ப்ரோமோஸ் அப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு நைஸ் அப்படின்ட்டு கடந்து போயிடும். திருப்பி அது பார்க்க தோணுச்சு, லூப்பில் பார்க்க தோணுச்சுல. ஸோ அது வந்து இருந்தது அந்த ப்ரோமோவில். இப்போ ஸோ இது என்ன மாதிரி படமாக இருக்கும், இது எப்படி காமெடி இருக்குமா, இதில் வந்து ஃபைட் இருக்குமா, என்ன இப்போ இதில் அவங்க கேட்குற கேள்வி தான், யார் ஹீரோ, ஆமாம் யார் ஹீரோவாக இருப்பா இதில் அப்படிங்கிறதே இருக்குது. அதுக்கே இன்னொன்று ட்விட்டர்லலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எக்ஸில் வந்து இந்த மாதிரி கமல் சாரோட பேரில் வந்து ஏஎன்னை வந்து ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ரஜினி சாரோட பேர்ல வந்து ஹெச்சை வந்து பிளிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இவர் ஆன்டகனிஸ்ட், இவர் ஹீரோ அப்படின்னு அப்படி ஒரு தேரிஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இனிமேல் சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சிருவாங்க படத்தை பற்றின ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது வந்தால் கூட, பாரு இவர் தான் இது, அவர் தான் இது அப்படின்னு. பேசிக்காக ப்ரோமோவில் 2 பேரோட லுக்ஸ் எப்படி இருந்தது, உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தான் தோணுச்சு. எனக்கு யாரை பார்க்குறதுன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஒரு 10 வாட்டிக்கு மேலே பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த 10 வாட்டி பார்க்கும்போதும் என் கண்ணு ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் மேலே தான் போச்சு. ஓகே, அது இப்போ எனக்கு என்னன்னா அதில் வந்து ஒரு 10 பொண்ணுங்களை காட்டியிருப்பாங்கல்ல, நமக்கு அந்த பக்கம் கண்ணே போடல. நமக்கு இவங்க மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சு. ரஜினி சார் அண்ட் கமல் சார் அவங்க மேலே தான் அந்த ஃபுல் இதுவே இருந்தது. எனக்கு பர்சனலி எனக்கு என்னமோ ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்தாரோ அவரு. அண்ட் அவர் பேசுகிற அந்த காரில் உட்காந்துட்டு பேசும்போது ஒரு மாதிரி நெக்கலா யார் ஹீரோ அப்படின்னு அந்த இதுவாக இருக்கட்டும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு கமல் சார் ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்த ஃபீல் வந்துச்சு. அது மேபி எனக்கு அப்படி இருந்துதான் என்னன்னு தெரியல. நிறைய அது வரும்ல. அந்த கார் நம்பர் நோட்டீஸ் பண்ணியா? 777 என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். 777 தெரியலையே. 7னா இவரோட பர்த்டே, 777னா தெரியல, அது எனக்கும் தெரியல. நிறைய ஏதோ சொல்ல வரன்ற மாதிரி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 777னா என்ன தெரியுமா, எனக்கும் தெரியல அப்படின்னு. இப்போ வந்து இவர் ஹீரோவா அவர் ஹீரோவா யார் வில்லன் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரே கூட்டணியாக இருந்துட்டு, ஓகே கமல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு, ரஜினி வந்து ஒரு மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஷேடில் இருக்கிறாரு, இல்லாட்டி இவர் ஒரு மாதிரி கிரே ஷேடில் காட்டிட்டு அவர் ஒரு மாதிரி யூனிக்காக ஒரு நார்மல் ஷேடில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே ஹீரோவாக போட்டு ஆப்போசிட்டில் வில்லனா வெயிட்டாக போடணும்ல. அப்படி எதாவது பண்ணாங்கன்னா யார் இருக்கா, பிரகாஷ் ராஜ் அவங்களாம் தான் அந்த மாதிரி பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் தான் வில்லனுக்கு இன்னும் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ரஜினி சாரோட அந்த வில்லனிசம்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் அதை இன்னும், ஏன்னா அவர் வில்லன்ல இருந்து தானே ஆரம்பிச்சாரு. உலக நாயகன் மட்டும் குறைச்சலாம் என்ன? இல்லை வில்லனிசம்ல அவரும் சூப்பராக பண்ணுவார். நமக்கு ஃப்ளக்சர் கேரக்டரா, தசாவதாரம் ஃப்ளக்சர் எல்லாம் பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாரு. நான் சொல்கிறது வந்து இப்போ இவங்க 2 பேரோட காம்பினேஷன்லேயே ஏர்லியாக வந்து கமல் சார் ஹீரோவாகவும் ரஜினி சார் வில்லனாகவும் தானே நம்ம பார்த்துருப்போம் ஏர்லி ஸ்டேஜஸ்லலாம். ஸோ மேபி அது இதில் ரெப்ளிகேட் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு ஒரு படம் அப்படி வந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ரஜினி சார் வந்து பயங்கரமான ஒரு வில்லன் ஃபேஸ்லேயும்
அவர் வில்லனாக நினச்சாலும் அது வந்து வில்லன்னு சொல்ல முடியாது, ஆன்டி ஹீரோ மாதிரி சொல்கிறேன். ஓகே, இவர் ஆன்டி ஹீரோ, இவர் வந்து ஹீரோ. நமக்கு தனி ஒருவன்ல வந்து 2 பேருமே தனி ஒருவன் மாதிரி சொல்கிறேன். தனி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி சொல்கிறேன். தனி ஒருவன் வந்து ஒரு பயங்கரமான ஆப்டான படம் விஜய் அஜித் சார் நடிக்கிறதுக்கோ இல்லை ரஜினி கமல் சார் நடிக்கிறது. ஏன்னா அப்படியே நெக் டு நெக் இருப்பாங்க ஹீரோ வில்லன். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விக்ரம் வேதா ஸ்டைல்ல இவங்க 2 பேத்துக்கும் ஒரு படத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா இருக்கலாம். ஆனா நான் ஏன் விக்ரம் வேதா தனி ஒருவன் சொல்றேன்னா, தனி ஒருவன்ல வந்து 2 பேத்துக்கும் ஃபைட்டே இருக்காது. இன்ஃபேக்ட் 2 பேரும் மீட்டே பண்ணிக்க மாட்டாங்க. லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல அந்த அரெஸ்ட் பண்ற போர்ஷன்ல தான் மீட் பண்ணி ஒரு இதுவே வரும். அது வரைக்கும் 2 பேரும் பார்த்துக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு நமக்கு தோணுதா அந்த படம் பார்க்கும்போது, இன்னும் 2 பேரும் மீட்டே பண்ணிக்க மாட்டாங்களா கிளைமாக்ஸ் வரைக்கும், அந்த ஃபீலே இருக்காது. ஆனா அப்படி இருக்கும் வில்லனிசம், இந்த பக்கம் ஹீரோயிசம் அப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் மீட் பண்ணிக்கணும்லாம் இல்லாமலாம் இல்லை, பட் சொல்றேன் அப்படி ஒரு படமா 2 பேரையும் அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நெல்சன் பார்த்துக்குவாரு. பட் என்ன இருக்கோ இல்லையோ படத்துல வந்து ஹியூமர் கண்டிப்பா இருக்கும். அது வந்து என்னமோ இருக்கு. பட் அதான் ஓவரால் இந்த ப்ரோமோ இந்த ஒரு 2 நாள்ல வந்து ஏகப்பட்ட மீம்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஃபன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படம்ல வந்து எம்எஸ் பாஸ்கரும் இவரும் ஒரு நடந்து வர இதுல வந்து பிஜிஎம் போட்டு அதை வேற போட்டு விட்டுருந்தானுங்க. அது நாட் அஃபென்சிவ் பட் ஃபன்னா இருந்துச்சு. வடக்குப்பட்டி ராமசாமியோட சீன் எடுத்து அதை வேற போட்டுருந்தானுங்க. ஆமா, யாரை நீங்க பூரின்னு சொன்னீங்க. அது ஒரு மாதிரி பாசிட்டிவா பயங்கர ஃபயரா ஒரு பக்கம், ஃபன் அண்டு கலாயா இன்னொரு பக்கம். ரெண்டுமே ஓகே தான். ஆனால் சம்வேர் அதை வந்து நெகட்டிவ் ஜோனில் சில பேர் அதை இழுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நடக்கணுன்ற, ஏன்னா படம் இன்னும் ஆரம்பிக்கணும். அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 27 தான் ரிலீஸ் ஆகும் இந்த படம். ஸோ அதுக்குள்ளே இவங்க நெல்சன் இது வரைக்கும் எடுத்த படங்களோட ப்ரெஷரை விட இந்த படத்தில் டபுள் மடங்கு ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவார். ஸோ பார்க்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம், ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பண்ணுறாங்க. இன்பன் உதயநிதி தான் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவர் ப்ரொடியூசராக உட்கார்றாரு. ஸோ 2 பெரிய இமயங்களை வச்சுட்டு அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசராக உட்கார்றாருன்ற போது அது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் தான். ப்ரோமோ ரிலீஸ்க்கு அப்புறமே அவங்க ஒரு ப்ரெஸ் நோட்டீஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது எங்களுக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஏன்னா தமிழ் சினிமாவோட 2 லெஜெண்டரி ஆக்டர்ஸை வந்து வச்சு ஒரு படம் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுவாங்க, இதனால ப்ரொடக்ஷன்னால இது வந்து டிலே ஆச்சு, இல்லை ப்ரொடக்ஷன்னால கம்மி பண்ணாங்க அப்படின்ற எதுவும் இருக்காது. அப்படி வாரி அரைச்சிருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நமக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருந்துடும். அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஓவரால் நம்ம இந்த ப்ரோமோ சுற்றி நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்போம். சில விஷயங்கள் நம்ம அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து 1000 கோடி அடிக்குமான்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன் நானும் தான் கேட்டிருக்கேன். ஆமாம். பட் வந்து அதெல்லாம் தாண்டி யாரும் கேட்கல, நீ தான் கேட்குற. அது வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு சாலிடான ஒரு மூவியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட சாலிடான மூவியாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் கலெக்ஷனும் அதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வரணும். ஏன்னா கலெக்ஷன்றது வந்து வெறும் கலெக்ஷனாக மட்டும் பார்க்காம அது ஒரு மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனாக சொல்கிறேன். இன்னமும் 1000 கோடி நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் நம்மக்கிட்ட இல்லை. அந்த கண்டென்ட் நம்மக்கிட்ட இல்லாதனால எக்ஸ்பேண்டும் ஆக முடியாமல் இருக்குது. கர்நாடகாவில் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சின்ன இண்டஸ்ட்ரி அது இருக்கிறதுலே. மலையாளம் அண்டு கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கன்னட இண்டஸ்ட்ரி வந்து நம்மளை விட பெருசாகி அவங்க ஒரு மாதிரி பூம்டாக நிற்கிறாங்க. நிறைய படம் இங்கே இருக்கிற படங்கள்லாம் கன்னடாவில் டப் தான் ஆகும். அப்படி இருந்துட்டு இருந்த டைமில் இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் 1000 crores கிட்ட அவங்க போயிட்டு நின்றுட்டாங்க. பாலிவுட் கிட்ட வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் கன்னட இண்டஸ்ட்ரியும் வந்துருச்சு. நம்ம தான் முன்னாடி போயிட்டு இருந்தோம். ஸோ அதனால் கலெக்ஷனும் வேணும் தான். ஆனால் வெறும் அது மட்டும் 1000 கோடி தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டில் நம்ம விட முடியாது. கண்டென்ட் ஸ்ட்ராங்காக போகும்போது கலெக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெண்டுமே அந்த விரிவடையும். பிகாஸ் நான் அந்த 1000 கோடின்ற அந்த டிபெண்ட் வந்து இப்போ இவங்க 2 பேர் மேலே தான் இருக்குது. இவங்க 2 பேர்னால மட்டும் தான் பாசிபிளே, வேற யாருனாலையும் கிட்ட இப்போதைக்கு நெருங்க முடியாதுன்ற மாதிரி. ஆமாம், ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே இவங்களை தெரியும், இவங்களோட படங்கள் பார்க்குறாங்கல்ல. ஸோ அதனால் இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணாதான் அது நடக்கும். சரி நாங்களே வரோம் அப்படிங்கிற, நீங்களாம் பண்ணுவீங்கன்னு நான் பார்த்தேன், பண்ண முடியல, சரி நாங்கள் 2 பேர் சேர்ந்தே வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் 2 பேர் வராங்க. வெயிட் அண்ட் சி. நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும்ல, இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து கமெண்ட்டில் வந்து நீங்களாம் சொல்லுங்கள். அதாவது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்த டைமில் கண்டென்ட்டை கொடுத்த இந்த படம் டீமுக்கு வந்து நாங்கள் தான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா வறட்சியில் இருந்த எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அமிர்தம் மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.